இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்ல ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பாலிகன்ஸ், ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலிகன்ஸ் அப்படின்னும் போது, பாலிகன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ரெகுலர் சாலிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாலிகன் அப்படிங்கிறது வந்து ரெகுலர் சாலிட்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த பாலிகனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். பாலிகனில் ரெகுலர் பாலிஹெட்ரா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பாலிஹெட்ரான்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசம்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பிரமிட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலிட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். சாலிட்ஸ் ரெவல்யூஷன் வரும்போது என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் அண்டு சிலிண்டர் அண்டு கோன் வரும். சரிங்களா? சிலிண்டர் அண்டு கோன் வரும். ஓகேவா? இப்போ இந்த பாலிகன் அப்படின்னு எடுக்கும்போது 3 கிளாஸிஃபிகேஷன் மெயினாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த பாலிகன்னா என்ன அப்படின்றது, பாலிகன் அப்படிங்கிறது தான் 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் வருது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பவுண்டட் பை அ பிளேன் சர்ஃபேசஸ். ஓகேவா? இட் இஸ் பவுண்டட் பை அ பிளேன் சர்ஃபேசஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாலிகன். இட் இஸ் பவுண்டட் பை அ பிளேன் சர்ஃபேசஸ். இட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட். இட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட். ஸோ சாலிடை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்டும் எடுத்தீங்கன்னா பிளேன் சர்ஃபேஸ்னால தான் வந்து என்ன ஆயிருக்கும்னா பவுண்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா யூ கேன் செட் அஸ் பாலிஹெட்ரான். ஸோ திஸ் வாட் பாலிகன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பாலிஹெட்ரன். ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா 3 திங்ஸ் இருக்குது கிளாஸிஃபிகேஷன்ஸில். ஓகே, ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பாலிஹெட்ரா. ஓகே, செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஸ். தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆர் ரெகுலர் பாலிஹெட்ரா, ப்ரிசம், பிரமிட். இந்த ரெகுலர் பாலிஹெட்ராவில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கியூப், செகண்ட் திங் இஸ் டெட்ராஹெட்ரன், தேர்ட் திங் இஸ் ஆக்டாஹெட்ரன். ஓகேவா? இது 3 வரும். கியூப், டெட்ராஹெட்ரன், ஆக்டாஹெட்ரன், எக்ஸ்ட்ரா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. டோடிகேஹெட்ரன், அப்புறம் ஐகோசாஹெட்ரன், அந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியது இல்லை. ஃபார் டிப்ளமோ நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? ப்ரிசம்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் வருது. ஒன்று வந்து என்னென்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட் கம்பைன்லி நம்ம சொல்லலாம். ட்ரையாங்குலர் ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட். அதுக்கடுத்து வந்து பென்டகனல் ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட். அதுக்கடுத்து வந்து எக்ஸகனல் ப்ரிசம்ஸ் அண்ட் பிரமிட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இது தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா ரெக்டாங்குலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் பிரமிட் அண்ட் ப்ரிசம். ரெக்டாங்குலர் பிரமிட் அண்ட் ப்ரிசம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரையாங்குலர், ஸ்கொயர், பென்டகனல், எக்ஸகனல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர். ஸோ ப்ரிசம் அண்ட் பிரமிடில் சேர்ந்தது. ஓகேவா? இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ட்ரையாங்குலரில் we know that is 3 sides. 3 சைடு இருக்கும் ட்ரையாங்குலருக்கு. ஸ்கொயர் 4 sides, ரெக்டாங்குலர் 4 sides, பென்டாகனல் அப்படின்னா 5 sides, எக்ஸகனல்னா 6 sides. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? பென்டா மீன் 5, எக்ஸா மீன்ஸ் 6, tri means 3, square and rectangle we know that already as 4. Okay, then we should know prisms la pathina surface வந்து it will have 2 surfaces. Okay, top surface
bottom surface. பிரமிடில் பார்த்தீங்கன்னா only bottom surface. இது வரைக்கும் ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலிகன்ஸுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரடக்ஷன்ஸ்க்காக நான் சொன்னேன். ஆக்சுவலி இது டீட்டெயிலாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில். அந்த டாப்பிக்கில் தான் இது இவ்வளவும் வந்து உங்களுக்கு அங்கே கவர் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம பாலிகன்ஸ் இங்கே வரைஞ்சி காட்ட போகிறோன்றதுனால அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக இதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸகன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸகன், ஓகே, எக்ஸகன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த எக்ஸகனில் வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இஸ் பேரலல், another thing is base is perpendicular or vertical. Base is perpendicular or vertical. இங்கே வந்து base is parallel or horizontal. Okay, base is parallel or horizontal. Another one is base is perpendicular or vertical. Okay, the first we go for method எக்ஸகனில் நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆங்கிள் மெத்தடில் வச்சு ஒரு சம் சொல்கிறேன். ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மெத்தட். அந்த மெத்தட் பேர் இது சர்க்கிள் நம்ம கிட்ட சொல்ல முடியாது, பட் we can say it as circle method. Okay, so first I'm going to solve the problem using exterior angle method. Okay, so question என்ன அப்படின்னா construct a polygon say hexagon of length of side 25 mm. ஓகேவா, இப்போ 25 mm சைடு கொடுத்துட்டாங்க. when the base is parallel or horizontal. ஸோ பேரலல்னால என்ன அர்த்தம், ஹாரிசான்டல் அர்த்தம். 25 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸகன் வரைய சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 25 mm வந்து நம்ம பேஸ் சைடு எடுக்கிறோம். ஓகே, 25 mm 25, ஸோ 10 20 25 திஸ் ஒன் இது வரைக்கும். ஓகே, ஸோ 25 நான் வந்து பிளாட் பண்ணுறேன். பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட் தானே. இப்போ அடுத்து என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வரும்போதே வந்து நமக்கு என்ன தேவைன்னா ப்ரொட்ராக்டர் கண்டிப்பாக தேவை. ஓகே, ப்ரொட்ராக்டர் தேவை. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இந்த சைடு வந்து ஏன்னு மார்க் பண்ணுறேன், ஒரு சைடு வந்து நான் பின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏ பி, ஒரு 2 ஏனோ ஒரு 2 பினோ நான் பிளாட் பண்ணுறேன். ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏல பாயிண்ட்டை வைக்க ப்ரொட்ராக்டரை வைக்கிறேன். ப்ரொட்ராக்டரை வச்சு எக்ஸ்டீரியர் அப்படின்னும் போது வெளியேன்னு தான் அர்த்தம். எக்ஸ்ங்கிறது வெளியே. எவ்வளோ ஆங்கிள் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி எடுக்கணும். எவ்வளோ, 60 டிகிரி. 60 டிகிரி நான் ப்ளாட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பி பாயிண்டில் வைக்கிறேன். ப்ரொட்ராக்டரை பி பாயிண்டில் வச்சு 60 டிகிரி எடுக்கிறேன். எக்ஸ்டீரியர், அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஏ அப்படிங்கிற பாயிண்டில் எண்ட் பாயிண்டில் வச்சு நம்ம 60 டிகிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்கேல் 2 பாயிண்ட்டும் டச் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா 25 mmக்கு லைன் வரைகிறேன். 25. ஓகே, ஸோ 10 20 25 நான் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி பியிலிருந்து, ஓகேவா, பிங்கிற பாயிண்டில் வச்சு அதே 60 டிகிரி ஆங்கிளில் நம்ம எக்ஸ்டீரியர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 25 எடுக்கணும். ஸோ 25 எடுத்தாச்சு, ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா காம்பஸ் எடுத்துக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஏபியை நான் மெஷர் அப்படியே வந்து டேரெக்டாகவே நான் இதில் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் மெஷர் பண்ணாலும் ஓகே, மெஷர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏபி எடுத்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டில் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஸ்கேலில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிருங்க. ஏலேருந்து
ஓகே, ஏலேருந்து பர்பண்டிகுலர் லைன் வரும்போது நீ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரி மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை பண்ணாமல் நான் போட்டுருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே, அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக லைன் வரைய தெரியாதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு எண்டுலேயும் வச்சு ஏபியில் வச்சு 90 டிகிரி நீங்கள் ப்ளாட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப டார்க் பண்ணிக்க வேண்டியது இல்லை, ஏன்னா நம்ம அதை அழிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ லைட் லைன் போட்டால் போதும். அதே மாதிரி பியிலேருந்து 90 டிகிரிக்கு லைன் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏலேருந்து பியை வந்துட்டு ஃபுல்லாக மெஷர் பண்ணுங்க. பண்ணியாச்சு 25 mm. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எண்டுலேருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அதே மாதிரி இந்த எண்டுலேருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அடித்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் டாட் வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் டாட் வச்சிடுறேன். இதை ரெண்டுத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, 25 mm எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். மெத்தட் பேர் தான் வந்து என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். ஓகேவா? நீங்கள் டார்க் பண்ண வேண்டியது இந்த அவுட்டர் லேயரை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணிக்கணும். அவுட்டர் லேயரை மட்டும் டார்க் பண்ணிவிடுங்க. மற்றதெல்லாம் உள்ளே இருக்கிறது லைட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட், பேஸ் இஸ் பேரலல். இப்போ இதுதான் பேஸ். உங்களுக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸ் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ இதே சம்மை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேஸை வந்து பர்பண்டிகுலராக வச்சு சர்க்கிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். சர்க்கிள் மெத்தட் கொஸ்டின் இதே கொஸ்டின் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, construct a hexagon of length of side 25 mm when the base is perpendicular. When the base is vertical or perpendicular. பர்பண்டிகுலர்னு போடுறேன், வர்டிக்கல் அப்படின்னு கொடுப்பாங்க, அதையே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல 25 mmக்கு காம்பஸில் மெஷர் பண்ணிவிடுங்க. 25 mmக்கு சரியா? ஸோ 25 mm மெஷர் நான் பண்ணிட்டேன். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளை வரைஞ்சிடுங்க. சர்க்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம சைடு வந்து 25 தானே. இப்போ இந்த 25 இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிவிடுங்க. அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும், ஓன்னு எடுத்துக்கணும். ஓ இப்போ நமக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், 25 தானே. அப்போ அந்த ஓவிலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக 25. ஓகேவா? ஸோ ஸ்கேல் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு லைனை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ரைட்டா? இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன வேணால் எடுத்துக்கலாம், பிக்யூஆர்எஸ்ஸு சம்திங் நமக்கு என்ன தேவையோ அது. நான் இப்போ வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்பஸில் மெஷர் பண்ணுறேன். சரியா? காம்பஸில் மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ வரணும் காம்பஸில்,
அப்படின்னா எவ்வளோ எம்எம் கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம 25 என்ன பண்ணுறோன்னா காம்பஸில் மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணியாச்சு. ஏல வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர் கட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட் எங்கே கட் பண்ணுறோமோ அங்கேருந்து வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகைன் இன்னொரு ஆர் கட் பண்ணுறோம். திருப்பி முடிஞ்ச இடத்துலேருந்து அந்த பாயிண்டில் வச்சு என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஆர் கட் பண்ணுறோம். பாயிண்ட் கரெக்டாக வச்சு கட் பண்ணணும், மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. அடுத்த பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறோம். அடுத்த பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பாருங்கள், ஏலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுவோமா, அடுத்து வந்துட்டு இங்கே இதை ஜாயின் பண்ணுவோமா, அடுத்து வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணுவோமா, அடுத்து இங்கே ஜாயின் பண்ணுவோமா, அடுத்து நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம், இங்கே ஜாயின் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம பேஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம என்னென்னு போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து பர்பண்டிகுலர்னு போட்டிருக்கோம். ஆனால் நான் வந்து இங்கே என்ன வச்சு போட்டிருக்கேன், பேரலல் வச்சு போட்டிருக்கேன். எனிவே நீங்கள் வந்து பேரலல்னு நம்ம கொஸ்டினை மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பர்பண்டிகுலராக நான் பக்கத்துலேயே நான் சம்மை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து இந்த மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த மெத்தடில் பர்பண்டிகுலராக எப்படி போடணுங்கிறத எக்ஸ்ட்ரா ஆங்கிள் மெத்தடில் நான் இங்கே சால்வ் பண்ணுறேன் பர்பண்டிகுலரில் வச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் வந்து ஜாயின் பண்ணுறேன். அது இதையும் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸகன் வந்து கிடச்சிடுச்சு. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுங்க. இது வந்து சர்க்கிள் மெத்தட் சொல்லுவாங்க. ஏ பி சி டி இ எஃப். இப்போ நீங்கள் எஃப்லேருந்து இந்த ஓவை ஜாயின் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இலேருந்து இந்த ஓவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னது சர்க்கிள் மெத்தட். ஓகே, நீங்கள் டார்க் பண்ண வேண்டியது எதை மட்டும் டார்க் பண்ணணும்னா இதை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ண தப்பு என்னென்னா கொஸ்டினை பர்பண்டிகுலராக எழுதிட்டேன், பட் பேரலில் வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கொஸ்டினை பர்பண்டிகுலராக வச்சு நான் எக்ஸ்ட்ரா ஆங்கிள் மெத்தடில் போட போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பேரல்னாலும் சரி பர்பண்டிகுலர்னாலும் சரி நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். எந்த மெத்தடாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். பர்பண்டிகுலர் தானே. இப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணுறேன். இல்லை சர்க்கிள் மெத்தடில் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம் 25 mm. ஓகே, பண்ணியாச்சு. சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் போட்டாச்சு. சென்டர் பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஓன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஓவிலிருந்து ஏ பிளாட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ இங்கே எப்படி எடுத்துருக்கோம்னா இப்படி ரிவர்ஸில் எடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து என்னது ஏன்னு எடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, அதே 25க்கு ஓவிலேருந்து ஏ, அதே 25க்கு ஏலேருந்து வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. ஏலேருந்து வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. சாரி, அடுத்த பாயிண்ட் வந்து வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்த பாயிண்ட் வந்து வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிடலாம், நம்ம கனெக்ட் பண்ணிடலாமா? அடுத்த இதில் இதை கனெக்ட் பண்ணலாமா? அடுத்து இதையும் கனெக்ட் பண்ணிடலாமா? அடுத்து இதையும் கனெக்ட் பண்ணிடலாமா? அடுத்து இதையும் கனெக்ட் பண்ணிடலாமா? அடுத்தா இதையும் கனெக்ட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் பேஸ் வந்து எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். ஸோ இதை இங்கே வந்து பேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பேரலல், அதே சர்க்கிள் மெத்தடில் இங்கே பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர். ஓகே, இதுதான் வந்து ஹெக்ஸகன். ஓகேவா. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டார்க் பண்ணிவிடுங்க. எப்பவுமே இந்த டார்க் லைட்டை காட்டணும் டயக்ராமில். எது டார்க் பண்ணணுமோ அதை டார்க் பண்ணிடணும், எது லைட்டாக காட்டணுமோ அதை லைட்டாக காட்டினா போதும். பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து இது இங்கே ஜாயின் பண்ணுங்கள், இங்கேருந்து இது ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள். ஏ பி சி டி இ எஃப். ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ 6 சைட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6. இங்கே 1 2 3 4 5 6. So this is a hexagon, both method, using both method, X triangle method and circle method. Okay, so next வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பென்டகன். அடுத்தது வந்து பென்டகன் பார்க்க போகிறோம். பென்டகனில் அதே மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா. ஒரு மெத்தட் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆங்கிள் மெத்தட். ஓகே, ஒரு மெத்தட் பேர் வந்து பேஸ் ஆங்கிள் ஆஃப் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேஸ் ஆங்கிள் ஆஃப் சைடு. ஓகே, ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் a pentagon of 30 mm side. Okay, when the base is parallel. ஸோ பென்டகன் சொல்லிட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, பேரலாக வச்சு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதோட முடிஞ்சது கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகே, எழுதாச்சு. 25 mm சொல்லியிருக்காங்களா, சாரி 30 mm சொல்லியிருக்காங்களா. ஸோ 30 mm எடுத்துக்கோங்க. 30 mm மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன தேவை, ப்ரொட்ராக்டர் தேவை. இது நான் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடுறேன். இது ஒரு ரெண்டு ஏன்னு எடுக்கிறேன், இன்னொரு ரெண்டு வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ப்ரொட்ராக்டர் எடுத்து ஏங்கிற பாயிண்டில் வைக்கிறேன். வச்சு எவ்வளோ டிகிரி எடுக்கணும்னா 54 டிகிரி எடுக்கணும். சரியா, 54னா இங்கே வரும். அதே மாதிரி பியில் வச்சு 54, பியில் வச்சு 54. ஸோ 50 54னா இங்கே வரும். ஸோ ஏலேருந்து இந்த பக்கம், பியிலேருந்து இந்த பக்கம், ஏலேருந்து அந்த சைட், பியிலேருந்து இந்த சைட், 54 நம்ம எடுத்துக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரையாங்கிள் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ ஏலேருந்து இந்த 50 to 54 டிகிரியில் லைன் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி பியிலிருந்து 54 டிகிரியில் லைன் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். பண்ணியாச்சு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஓன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன்னா 54 டிகிரி நான் சொல்லியிருக்கேன். அங்கே வந்து ஹெக்ஸகனில் 60 டிகிரி எடுத்துருக்கோம். அதை நான் மார்க் பண்ணலை, அதை நோட் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி. சரியா, அதை நீங்கள் காட்டுறேன் பாருங்க. 60 டிகிரி angle is 60 degree. ஸோ பென்டாங்கில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. ஓகே, 54 டிகிரி. ரைட். இப்போ காம்பஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஓஏவை வந்து ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ஓஏ வந்து ரேடியஸ். சரியா, ஓஏ ரேடியஸ், ஓ சென்டர். ஓகே, ஓஏ ரேடியஸ், ஓ சென்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்க்கிள் வரைஞ்சிடும். வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஏபியை ரேடியஸாக எடுத்துக்கோங்க. ஏபி ரேடியஸாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஏலேருந்து வச்சு ஆர் கட் பண்ணுங்கள்.
அடுத்த இதிலிருந்து அடுத்த இதுக்கு ஆர் கட் பண்ணுங்கள், அதிலிருந்து அடுத்த இதுக்கு ஆர் கட் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கனெக்ட் பண்ணிடலாமா? இப்போ ஏலேருந்து இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பியிலிருந்து இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கேக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு, பென்டகன் ஃபார்ம் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 சைஸ் கிடச்சிடுச்சா? இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம், ABCDE. இது டார்க் பண்ணோம், அந்த பென்டகனை வரைக்கும் நம்ம டார்க் பண்ணால் போதும். சர்க்கிளில் நீங்கள் அழிக்கணும் அழிச்சிடலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிடணும். எக்ஸகனுக்கு பண்ணலை, பென்டகனுக்கு நான் பண்ணிடுறேன் பாருங்கள். சர்க்கிள் முடிய இடத்துலேருந்து கீழே இறக்கிக்கோங்க, ஒரு 10 mm வரைக்கும். ஐ மீன் 1 சென்டிமீட்டர் இருக்கணும், இல்லை 1.5 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த 1ல் வந்து நீங்கள் டைமென்ஷன் லைனை போட்டுக்கோங்க. 1ல் ஓகே. ஸோ ஹேரோ ஹெட்டு இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்கு, 30 நான் ப்ளாட் பண்ணி. ஓகேவா? இது வந்து என்னென்னா பேஸ் ஆங்கிள் மெத்தட். சரியா? இப்போ அடுத்து வந்து என்னென்னா நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். சரியா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கொஸ்டினை வச்சுப்போம். கன்ஸ்ட்ரக்ட் a pentagon of 30 mm side when the base is perpendicular. ஓகே. பேஸ் வந்து இப்போ என்ன சொல்லிட்டோம், பர்பண்டிகுலர் சொல்லிட்டோம். இப்போ பேஸ் பர்பண்டிகுலர், ஸ்கேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்பண்டிகுலருக்கு போயிடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி வச்சுக்கக்கூடாது ஸ்கேலை. ஸோ பர்பண்டிகுலர்னால் இப்படி வந்துடும். ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 30 mm ப்ளாட் பண்ணிடுறோம். 30 mm நான் இது பண்ணிடுறேன். அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஏபியும் ப்ளாட் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. ஏபின்னு சொல்லி பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ சிடி பிக்யூ ஏதோ ஒன்று மார்க் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே இதை ஏன்னு எடுக்கிறேன், இதை பின்னு எடுக்கிறேன். சரியா? இப்போ ப்ரொட்ராக்டர் எடுக்கிறேன், எடுத்து ஏல வச்சு 72 டிகிரி வெளியே எடுக்கணும், எக்ஸ்டீரியர். அதே மாதிரி இங்கே எடுக்கிறேன், இங்கே வச்சு 71 இங்கே எடுக்கும். ஓகே. ஸோ இது 72 டிகிரி, இது 72 டிகிரி. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆங்கிள், பேஸ் ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பேஸு 30 mm சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த 30 mm நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இதெல்லாம் வரைஞ்சிடும். 30 mm 72 டிகிரியில் டென் 20 30. அதே மாதிரி இங்கே 72 டிகிரியில் 30 mm. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க, அதே 30 mm மெஷர் பண்ணிக்கோங்க ஏபி. ஓகே. இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். நீங்கள் பர்பண்டிகுலர் லைன் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம், தேவைப்படாது. பர்பண்டிகுலர் லைன் தேவைப்படாது, எக்ஸகனாக தான் தேவைப்படும். அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க் கட்டிங். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம ஒவ்வொன்று எடுத்துக்கணும். சரியா? ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து கடைசி பாயிண்ட்டை எடுத்துப்போம். இப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நான் கொண்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணுறேன், ரெண்டு இன்டர்செக்ட் ஆகின பாயிண்டில் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இதை கொண்டு போயிட்டு ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகின பாயிண்டில் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். ஓகே. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன், ஏபிசிடி.
டிஇன்னு ப்ளாட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை டார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஏபி பிசி ஏஇ இடி டிசி. ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் வந்து எப்படி இருக்குங்க? பர்பண்டிகுலர். ஹியர் பேஸ் இஸ் பர்பண்டிகுலர். Here base is what? Parallel. கடைசி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது சிம்பிளாக தான் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் ஆங்கிள் தான். இதில் வேறு ஒன்றும் இல்லை, பேஸ் ஆங்கிள் மெத்தட் தான், பேஸ் ஆங்கிள் மட்டும்தான். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் ஆஃப் 30 mm side when the base is parallel and perpendicular. ரெண்டும் ஒரே கொஸ்டின்லேயே முடிச்சிடறோம். Parallel and perpendicular. Okay, so first one, base is parallel. Okay, base is parallel. இப்போ இதில் பாருங்க, பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? 30 கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 30 mm வரைஞ்சாச்சு. இது ஏபின்னு பிளாட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும் ஆங்கிள்னா 60 டிகிரி. ஏன்னா சம் ஆஃப் த்ரீ ட்ரையாங்கிள் இஸ் வாட்? 180 டிகிரி. அப்போ வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 60 தான் நம்ம எடுக்கணும். அப்போ 3 சைட்ஸ் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போ நம்ம ஏலேருந்து 60 டிகிரி பிளாட் பண்ணுறேன், பண்ணியாச்சு. அதே மாதிரி பியிலிருந்து 60 டிகிரி பிளாட் பண்ணுறேன், பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ எவ்வளோ ஆங்கிள் சொல்லியிருக்காங்க? சாரி, பேஸ் சொல்லியிருக்காங்க 30 இல்லையா? இப்போ ஏலேருந்து 30 mm வரைங்க. அதே மாதிரி பியிலிருந்து 60 டிகிரியில் 30 mm வரைங்க. அவ்வளோதான். இப்போ ட்ரையாங்கிள் இது ஆங்கிள் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா 60 டிகிரி எடுத்திருக்கோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாலும் 60 டிகிரி, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாலும் 60 டிகிரி. ஓகே, ஸோ இதோட பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 mm. ஓகேவா? இப்போ இதே வந்து பேஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேல் அப்போ இப்படி வச்சுக்கணும். இப்போ எவ்வளோ எம்எம் மார்க் பண்ணணும்? 30 mm பிளாட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் ஏபின்னு மார்க் பண்ணுங்க. ஏபி. ஓகேவா? இப்போ ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. சேம் தான், ஜஸ்ட்டு பேஸ் மட்டும் என்னவா இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஏ அப்படியே வச்சு 60 டிகிரியில் வைங்க. அப்படியே பியில் வச்சு 60 டிகிரி எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ ஏல வந்து தேர்ட்டி, அதே பியிலிருந்து 30 எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது எவ்வளவு? 60. இது எவ்வளவு? 60. இந்த மாதிரி என்ன மார்க் பண்ணுறோம்? சின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் என்ன ஒன்றுனா, இதுக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ அதை சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் மெயின். இப்போ ரெண்டுமே சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா 3 சைட்லையுமே சென்டரை பிளாட் பண்ணிக்கணும். இப்போ ஏபியில் பாதி எவ்வளோ வரும்? ஏபி 30 இல்லையா? ஏபியில் 30, ஏபியில் பாதினா 15.
ஏசியில் பாதினும் போது 15, பிசியில் பாதினும் போது 15. ஸோ எல்லாத்துமே பாதி பாதி எடுத்துறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபியில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை எடுத்து ஆப்போசிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணிடுறேன். ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது, சி இருக்குது, அதனால் ஜாயின் பண்ணிடுறேன். ஏசியில் இருக்கக்கூடிய 15 இருக்குல்ல, பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து ஆப்போசிட் கார்னரில் என்ன இருக்குது, பாயிண்ட்டு பி இருக்கு இல்லையா, அந்த பியோட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, மீதி என்ன இருக்குது, இந்த சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து ஆப்போசிட் பாயிண்டில் இருக்க கார்னர், ஆப்போசிட் பாயிண்டில் இருக்கிறது என்னென்னா ஏ ஜாயின் பண்ணிடுறோம். 3 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓன்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம ஓன்னு சொல்கிறோம். பாதி தான் இங்கேயும் பண்ண போகிறோம், இந்த இடத்துலையும். ஓகே, எல்லாத்தையுமே பாதி பாதி எடுத்துக்கோங்க. 15, அதே மாதிரி இதில் பாதி எடுத்துக்கோங்க 15, அதே மாதிரி இதில் பாதி எடுத்துக்கோங்க 15. இப்போ ஏபியில் இருக்கக்கூடிய சென்டரை கொண்டு வந்து ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது, சி தானே. இப்போ சியில் ஜாயின் பண்ணால் லைட்டாக போட்டிங்கன்னா போதும் இதெல்லாம். அதே மாதிரி இதை கொண்டு வந்து ஏயில் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இதை கொண்டு வந்து பியில் போய் ஜாயின் பண்ணுங்க. 3 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஓ. அவ்வளோதான். ஸோ ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டார்க் பண்ணணும். ஸோ ஏலேருந்து சி, அடுத்து சியிலேருந்து பி, அதே மாதிரி இங்கேயும் டார்க் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து ட்ரையாங்கிள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாலிகன்ஸில் ஹெக்ஸகன், பென்டகன், ட்ரையாங்கிள், இது 3 நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இது 3 தான் வந்து ரொம்ப 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 வந்து நம்மளுக்கு வந்து பேசிக். சரியா? ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இது புரிஞ்சுருக்கோங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.